கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட போதிலும் எதிர்மறை கருத்துக்களை தெரிவிக்கும் ஆதவ் அர்ஜுனாவிடம் ஏதோ மறைமுக திட்டம் இருக்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆதவ் அர்ஜுனா மீதான நடவடிக்கை வெறும் கண்துடைப்பு அல்ல என்றும் கூறினார். இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இது போன்ற மறுபடியும் கான்ட்ரவர்ஷியலான கருத்தை சொல்லுவது என்பதே தவறு. அப்படி சொல்லக்கூடாது. அவர் மறுபடியும் இந்த கட்சியில் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா 6 மாதத்துக்கு அவர் அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் மறுபடியும் அவர் முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்தியா கோட்சேவின் மண்ணல்ல, மகாத்மா காந்தியின் மண் என்று திருச்சி எம்பி துரை வைகோ நாடாளுமன்றத்தில் ஆவேசமாக பேசினார். அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை உடைத்து மக்களவையில் சிறப்பு விவாதம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மதிமுக எம்பி துரை வைகோ, இந்தியாவை வழிநடத்த வேண்டியது அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியலமைப்பு சட்டமாக இருக்க வேண்டுமே தவிர சாவர்கரின் இந்துத்துவாவாக இருக்கக்கூடாது என்றார். அரசியல் சாசனத்தை மோடி அரசு புல்டோசர் கொண்டு இடித்து வருவதாகவும் துரை வைகோ குற்றம் சாட்டினார். And according to the Sangh Parivar ideology which this government believes in, Ek Bharat means one Hindutva nation, one Hindi language and one Sangh Parivar culture. According to it, there is no diversity. There is no room for any other religion or any other languages. தன்னை சாதி என்கிற குறுகிய வட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் சுருக்கிவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், மது இல்லாத தமிழ்நாட்டை வரமாக கேட்பேன் என்றார். ஒரு குறுகிய வட்டத்திலே கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் சேர்த்து விட்டார்கள். ஜாதி அல்ல, ஒரு குறுகிய வட்டத்திலே, அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்வார்களே, மும்மூர்த்திகள், அவர்கள் இந்த ராமதாஸ் முன்னாலே வந்து, ராமதாஸ் உனக்கு என்னப்பா வேணும் என்று என்ன கேட்டால், எனக்கு 2 வரம், அப்புறம் ஒரு கொசுறு வரம் வேணும்னு கேட்பேன். என்ன 2 வரம்? ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு, ஒரு சொட்டு நீர் கடலுக்கு போகக்கூடாது, இன்னொரு கொசுறு எங்கும் கஞ்சா வைக்கக்கூடாது. அதிமுக சுய பலத்தை நம்பி களம் காண்பதாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வெல்வோம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். மதுரையில் டங்ஸ்டன் விவகாரத்தில் நிரந்தர முடிவு எடுக்கப்படும் எதிர்பார்க்கிறீங்களா? நிச்சயமாக நிரந்தர முடிவு எடுத்துருவாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் மக்கள் போராட்டத்துக்கு பயந்து நிச்சயமாக எடுத்துருவாங்க. இப்போ திமுக இருமாப்புடன் 200 தொகுதின்னு சொல்லி விமர்சனம் வைக்கக்கூடிய அதே தருணத்தில் அதிமுகவும் 200 தொகுதி வெற்றி பெறுவோன்ற ஒரு நம்பிக்கையில சொல்றீங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? அவங்களை விமர்சனிக்கும் போது நீங்க எப்படி எடுத்துக்கிறது? திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கமானது இனிமேல் அவங்க என்ன நினைக்கிறாங்க, கூட்டணி பலம் என்னன்றாங்க. கூட்டணி பலம் இருக்கு, அதனால அவன் சுய பலத்தை சொல்லலை, நாங்க சுய பலத்தை சொல்றோம். அதுபோல கூட்டணி எங்களுக்கு கூட்டணி வர்றா சேர்த்துக்கிடுவோம், ஆனா சுய பலத்தை நாங்க விரும்புறோம். அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் வருகிற 26 வெல்ல போவது உறுதி. அது 220ன்றது 200 220 எத்தனை தொகுதி என்று சொல்லல. மக்கள் இன்றைக்கு எங்கள் பக்கம் இருக்காங்க. மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அவங்க தான் ஜெயிக்க முடியும். சும்மா இருமாப்பாடு எங்கே சொன்னாலும் சொல்லலாம். ஆளுங்கட்சி ஒரு பக்கம், விஜய் போன்ற ஒரு பெரிய நடிகருடைய கட்சி ஒரு பக்கம், இதெல்லாம் இருக்கும்பொழுது மீண்டும் அதிமுக வரும்ன்ற எப்படி நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை தான் வாழ்க்கை தலைவரே. நம்ம 100 ஆண்டு வாழ்வோம்ன்றத நம்பிக்கை. அதனால உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருமாப்போடுல மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததை மறுபரிசீலனை செய்ய உத்தரவிடக் கோரி அளித்த மனு குறித்து நேரில் விளக்கமளிக்க மனுதாரரான ராம்குமார் ஆதித்தனுக்கு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. தூத்துக்குடி ஆட்சியர் மூலம் இந்த அவசர கடிதம் அவரிடம் வழங்கப்பட்டது.
24ஆம் தேதி டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் நேரில் வந்து விளக்கமளிக்கும்படி சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தனது மனு குறித்து தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அதிமுக உறுப்பினரான ராம்குமார் ஆதித்தன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கும் நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் புதுடெல்லி தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லி மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இதில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கூடிய ஆளும் ஆம் ஆத்மி கட்சி ஏற்கனவே 3 கட்ட வேட்பாளர் பட்டியல்களை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் தற்போது வெளியிடப்பெற்றக்கூடிய 4வது பட்டியலில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயர் இடம்பெற்றுள்ளது. அவர் புதுடெல்லி தொகுதியிலும் தற்போதைய முதலமைச்சர் அதிசி கல்காஜி தொகுதியிலிருந்தும் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.